ஆஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரைக்கும் உண்டான மாத பலன்கள், அதாவது ஆனி மாதத்தினுடைய பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கோம். சிம்மராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். பெரிய விசேஷம். ஆனால் வருஷம் 11ஆம் இடத்துல இருந்தால் தான் ஆனி மாதமே. அதனால் இதில் என்ன சார் பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதனோட சேர்ந்து ஆட்சி பெற்ற புதன் இருக்கார். அதனால் மூத்த சகோதர சகோதரிகளோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதை நம்ம தொழிலில் பார்த்தேன்னா அதீத லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி போயின்னு இருக்குது, உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்குது. அதை தவிர 5ஆம் அதிபதினு உங்களுக்கு சொல்லக்கூடிய குருவும் 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அதனால் ரொம்பவும் மாற்றங்கள் ஹெவியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பிரச்சனைகள், அதாவது வருஷ கிரகங்கள் எல்லாமே பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள்னு பார்த்தாலே, ஆனால் உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதியான செவ்வாய் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார். அதை தவிர 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கார். தந்தையினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தோம்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும். அதை தவிர உங்களுடைய ராசிக்கு செலவுகள் எவ்வளவு இருந்தாலும் அது பணவரவு அதிகமாக இருக்கும். என்ன பணவரவு அதிகமாக இருக்கும்? 2ஆம் அதிபதியான புதனே 11ஆம் அதிபதி இடத்துல லாபஸ்தானத்தில் போய் அவர் ஆட்சி பெறுறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அதீத லாபம் கிடைக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும். அதாவது பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு அதீதமான மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். பேச்சின் மூலியமாக சாதிக்கக்கூடிய வல்லமை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரனுடைய மாறுதலும் செவ்வாயினுடைய மாறுதலும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. மாதம் பிறக்கும்பொழுது சுக்கிர பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க, ராசிக்கு 12ல் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. உச்சம் பெற்ற குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. அதனால் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக தூக்கத்தை தொலைக்கக்கூடிய மாதம். ஆனால் பணவரவு ஏற்படுமா? பணவரவு ஏற்படும். அதற்கு பிறகு சுக்கிர பகவானானவர் 5/7/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கே வராரு. ஏற்கனவே உங்களுடைய ராசியில் கேது பகவானும் இருக்காரு, சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால வெளியில் உணவு சாப்பிட்றத தவிர்க்கிறது சிறந்தது. சுகர் வரக்கூடிய வாய்ப்புகளும் பிபி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதனால் வாயை கட்டுறது இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஏன் அப்படின்னா அஷ்டமத்தில் சனி நடக்குது. அஷ்டமத்து சனியை குரு பார்க்கறதுனால வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் காமன் பாத்ரூமை யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி போகணும் அப்படின்னா ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு ஃப்ளஷ் பண்ணிட்டு போகிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். ஏன்னா ராசியிலேயே நுண்கிருமிகளுக்கு அதிபதி என்கின்ற கேது இருக்காரு. அதனால் சிக்கல்கள் உண்டு. அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானாதிபதியான புத பகவான் அவர் 12ல் ஆட்சி பெற்று புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்காரு. அப்போ இந்த புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கிறது இந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள். உயர்கல்வி அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது யூஜி, பிஜி மற்றும் ஐஐடி, ஜேஇஇ இவர்கள் எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விரும்பிய பல்கலைக்கழகங்கள் சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால விரும்பிய பல்கலைக்கழகங்கள் விரும்பிய நாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்குண்டான விசா மற்றும் பர்மிட்டு, கிரீன் கார்டு முயற்சி செய்கிறவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியான புத பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டுக்கிட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக இந்த ஆனி மாதத்தில் திருமணத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, மொத்தத்தில் இந்த சிம்மராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றம் 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 ஓகே. இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சந்திராஷ்டம தினம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரன் இருக்கின்ற ராசியில் இருந்து
கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் சந்திரன் வரக்கூடிய நாள். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட நாட்கள் என்னென்னன்றதை பார்ப்போமா? 6/7/2026, 7/7/2026, 8/7/2026. இந்த 3 நாட்களும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணங்களை தவிர்ப்பது சிறந்ததாக இருக்குமா? சிறந்ததாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ஒரு சிலருக்கு தசாநாதனாலேயோ, புத்திநாதனாலேயோ, அந்தரநாதனாலேயோ, சூட்சுமநாதனாலேயோ கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கல அப்படின்னாக்க நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள சூரியனார் கோயில். அது ஏன் தாண்டி அங்கே மட்டும் சொல்றீங்க அப்படின்னாக்க அங்கே தான் சூரிய பகவான் தன்னுடைய மனைவிகளான சாயாதேவி மற்றும் உஷாதேவியோடு இருக்காங்க. அதோடு இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க குரு பகவானானவர் சன்னிதானத்தில் சப்தமத்தில் பார்க்கக்கூடிய யோகம் உள்ள இடம். குருவும் சூரியனும் பார்த்தாக்கா அந்த யோகத்திற்கு பேர் சிவராஜ யோகம்னு பேரு. அப்ப அந்த சிவராஜ யோகம் உள்ள சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு வழிபட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். சரி, அதை தவிர வேற ஏதாவது விசேஷமா இருக்கா அப்படின்னா அங்க மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்கிறது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க எல்லா கிரகங்களுக்கும் நவ கிரகமா இருக்கும். இங்கே ஒவ்வொரு 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானமும் இருக்கு. அப்ப நவகிரக தோஷம் உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த சூரியனார் கோயில் போயிட்டு வந்தாக்க, அதுவும் சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் போயிட்டு வந்தாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எப்படி சூரியனை கண்டு பனி விலகுதோ அதே மாதிரி விலகுமா? விலகும். சரி, மொத்தத்துல சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரையிலும் சற்றேறக்குறைய 32 நாள் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனா நம்மளோட KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணியங்கள், அதை தவிர உங்களுடைய மூதாதையர்கள் செய்ததின் பலனாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். தொழிலில் அதிக லாபங்கள் இருக்கும். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுகமான நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய வேலை கிடைக்கும். வேலையில் மாறுதல் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அரசு, அரசாங்கம், அரசியல், அதை தவிர ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை, உங்களுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும் 12இல் குரு உச்சம் பெற்று இருப்பதும் ராசியிலேயே கேது இருப்பதும் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொஞ்சம் நிச்சயமாக கொடுக்கும். அதனால் ரொம்பவும் காஷியஸாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மருத்துவரை அணுகுவது ரொம்பவும் நல்லது. மருத்துவரினுடைய அட்வைஸ் படி செல்லக்கூடியது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசிக்காரர்கள் பராபவ வருஷம் ஆனி மாதத்தில் 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் அவருடைய சொந்த வீட்டில் மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். 10ஆம் இடம் என்பது நமது ஜோதிட சாஸ்திரத்துப்படி ஜீவனஸ்தானம் என்று பெயர். அப்ப ஜீவனஸ்தானத்திலேயே உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் உத்தியோகம் கிடைக்காம திண்டாடிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர சூரியனும் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அரசு வேலைகளுக்கு முயற்சி செய்கின்ற டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய எக்ஸாம் மாணவர்கள், யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆனி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல சிஏ, ஐசிடபிள்யூஏ, ஏசிஎஸ், சிஎம்ஏ படிக்கக்கூடிய அத்தனை கன்னியாராசி என்பவர்களுக்கும் ராசிநாதன் புதனானவர் 10ஆம் இடத்தில் ஆதித்யனோடு சேர்ந்து இருப்பதனால் புத ஆதித்ய யோகம் பெற்றிருப்பது மிக 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 சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதை தவிர அஷ்டமத்தில் உண்டான செவ்வாய்
19/6/2026 அன்று அவர் வருவது 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திற்கு வருகின்ற காலகட்டங்களில் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய கன்னியா ராசினர்களுக்கு ரெனோவேஷன் ஒர்க்குக்கு உண்டான பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடமான கர்க்கடகத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கிறார். எப்படி பைப்பை திறந்தா என்ன பிசுறு இல்லாமல் கொட்டுமோ, கேட்கிற இடத்துல பணம் கிடைக்கும். செய்கின்ற தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இதே இடத்துல 11ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பதும் மற்றும் கேது 12ஆம் இடத்தில் இருக்கின்றதும் என்ன பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளோட KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னியா ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருப்பது மிகப்பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியோட, அதாவது சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் புதுசாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். எடுத்த காரியங்களில் நிச்சயமாக தீர்க்கமான சிந்தனை, அதுவும் ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரியான விஷயங்களில் அதீத லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தோம்னா 9ஆம் அதிபதியான சுக்கிரன், அவரே 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றது அதீத லாபத்தை கொடுக்கும். தனஸ்தான அதிபதி தனகாரகனோட சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இதன் மூலியமாக எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு அதிகமாக பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு. 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு, அதாவது தனித்து விடப்பட்டவர்களுக்கு 2வது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முதல் திருமணத்திற்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தியும் ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்களேனால் சுக்கிரனுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல உணர்ந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி, சுகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் அரசு, அரசாங்கம் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், டாப் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், அதில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும். அதீதமான உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து அதில் சம்பளங்கள் இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால், அதாவது சூரியனும் அதாவது 12ஆம் அதிபதி 12க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தொழிலுக்காக அடிஷ்னலாக மூலதனம் போட்டு தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்ன காலம் சில முயற்சிகளை தள்ளி வைக்கலாம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள், எந்த கோவிலுக்கு போகலாம், இல்லை ஏதாவது பொருட்கள் கொடுத்து பரிகாரங்கள் பண்ணலாமா அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கன்னியா ராசி என்பவர்கள் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லத தவிர்க்கக்கூடிய நாட்கள் 8/7/2026 மற்றும் 9/7/2026 மற்றும் 10/7/2026. இந்த 3 நாட்களுக்கும் புதிய முயற்சிகள், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செய்கிறத தவிர்ப்பது சிறந்தது. ஏனென்றாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துல வர்றதுனால, மதிக்காரனான சந்திரன் பலம் இழக்கிறதுனால குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை இருக்கும். அப்போ நாம் குழப்பமான மனநிலை, பதட்டமான மனநிலை எடுக்கின்ற முடிவுகள் கண்டிப்பாக தவறுதலாக முடியும் என்பதால் இந்த 3 நாட்களையும் அவாய்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த கன்னியா ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ இந்த 32 நாட்கள் பலன் கொடுக்கல அப்படின்னாக்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றது காரைக்கால் பக்கத்தில் இருக்கிற திருவெண்காடு. இந்த திருவெண்காடு அப்படின்னா என்ன விசேஷம் அப்படின்னாக்க நவகிரகத்தில் புத பகவானுக்கு தனி சன்னிதானம் கொண்ட ஸ்தலம். சரி, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போன விட்டு சூரிய புஷ்கரணி, சந்திர புஷ்கரணி இருக்கும். அதுக்கு அடுத்தது புதன் புஷ்கரணி. இந்த 3 குளத்துலையும் குளிச்சுங்க, இல்லை தண்ணி பிரதட்சணம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் புத பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை, சூரியனை கண்டா பனி எப்படி விலகுதோ விலகும். சரி சாமி, எனக்கு அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் புதன்கிழமை
அந்த புதனுடைய ஓரையான காலையில் 6 to 7 ஒரு 3 நெய் தீபம் 9 முறை பிரதட்சணம் பண்ணுங்க. அதே போல் அந்த மாதத்தில் கடைசி வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிர் வாங்கி சுண்டல் பண்ணி புத பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளோட சொல்லுவோம், வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படின்றது நம்மளுக்கு இந்த பழமொழி சொல்லப்பட்டதுக்கு உதாரணமாக இருக்கும். அப்போ இந்த 2 காரியங்களும் செய்யும் பொழுது வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் 15/6/2026 16/7/2026 32 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, கன்னியா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். திருமணம் ஆகக்கூடிய காலம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலம். தொழிலில் அதிகமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதீதமான லாபங்கள் வரும். எழுத்துப்பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எழுத்துப்பணி, கவிதை, கட்டுரை இதிலெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன்னு சொல்லுவாங்க, அதை தவிர இந்த டிராஃப்ட்ஸ்மேன்னு சொல்லுவாங்க, அதை தவிர அதாவது லைப்ரரியன்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. காகித சம்பந்தமாக, எழுத்து சம்பந்தமாக பணிகள் செய்பவங்க, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, அதை தவிர இசை கருவிகள் மூலியமாக நல்ல ஒரு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இருப்பினும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் இருப்பினும் எல்லா விஷயங்களிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் நண்பர்கள் மூலியமாகவும் நம்மளுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இந்த மாதம் 90% மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வந்தே தீரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.